இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. வீட்டு முன்னாலே கலைஞர் வீட்டு முன்னாலே இதை சொல்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா காலங்காலமா இதை மக்கள் கோரிக்கையாக வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை முதலமைச்சரிடம் எதிர்பார்த்தோம். ஏன்னா நேற்று மாநாட்டை துவங்கி வைக்கும் போது காணொலியில் தான் நேரா போயிருக்கணும். ஏன்னா முருகன் நேரா போக மாட்டார் அவரு. ஆனாலும் நேராக போகாமல் காணொலியில் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நான் ஜாதி மத இன உணர்வுகளுக்கு வேற்றுமை பார்ப்பதில்லை என்று. அப்படி என்றால் இந்து மதத்தை வேற்றுமையாக பார்க்கவில்லை என்றால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி சொல்லியிருக்க வேணும். அவர் தனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளக் கூடாது. மற்றவர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதுதான் ஒரு முதல்வரின் பழக்கமாக இருக்க வேண்டும். ஆக இது இன்னும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பது அந்த வாழ்த்து கிடைச்ச பிறந்தான் நம்மளாம் மகிழ்ச்சியா இருப்போம் என்பது இல்லை. கிருஷ்ணனை கும்பிட்ட உடனே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ற வகையில் தமிழக மக்கள் அதை எதிர்பார்ப்பதில் தவறில்லை, எதிர்பார்க்கிறார்கள் என்பது எனது கருத்து. வேற என்ன கேட்கணும்பா? இல்ல, அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து அறநிலையத்துறைய ஆளுமைக்கு உட்பட்ட. என கேட்டா தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் இது நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம். நான் பார்த்த வரைக்கும், நான் படித்தது ஒரு ராயபுரத்துல ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள பள்ளியில தான். அதுல ஜீசஸ் பாட்டு பாடுவோம், அதே மாதிரி மாதா பாட்டு பாடுவோம். அப்ப அதை யாருமே தடுக்கிறது இல்ல. மதராசுகளில் இஸ்லாமியரின் நம்பிக்கை தான் போதிக்கப்படுகிறது, அதை யாரும் தடுக்கல. இதே ரவிக்குமார் இந்த இந்து கோயில்களில் வந்திருக்கின்ற வருமானம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆக இந்து கோயில்குள்ள வரும் வருமானம் தேவை, இவர்களுக்கு அது தேவை, ஆனால் இந்து நம்பிக்கை தேவையில்லை என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இதே எதிர்ப்பை இல்ல இந்து கோயில்களோட காசை எடுக்காதுங்க, அரசாங்கம் எடுக்க வேணாம், அது மதச்சார்புள்ள காசு அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க நடுநிலையாளர்கள். ஆக இன்று அந்த தீர்மானம் என்னை பொறுத்த மட்டில் அது காவிமயமாகிறது என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. பண்பாட்டு ரீதியாக என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆக பண்பாட்டு ரீதியாக இதெல்லாம் சரிதான். இன்னும் சொல்ல போனா கந்தசஷ்டி கவசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொது கருத்துக்கள் குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதான் எனது கருத்து. பள்ளிகள்ல அந்த மாதிரி சொல்லும் போது, இப்ப கிறிஸ்தவ பள்ளிகளா இருக்கட்டும், இதுக்குன்னு கிறிஸ்தவ பள்ளிகளா இருந்தாலுமே கல்வி மட்டும் தான் போதிக்கப்படுதாங்க. அங்க பைபிள் குறித்து பைபிள் அனைவரும் போட்டியிடணும், அனைவரும் போட்டியிடணுங்கிற கட்டாயங்கிறது இல்ல. அந்த மாதிரியான போட்டிகள் நடத்தப்படுவதில் அனைத்து மாணவர்களுக்கு இல்ல பைபிள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பைபிள் கருத்துக்கள் அங்க பேசுறேன். பைபிள்ங்கிறது எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி மத புத்தகங்கள் சார்ந்து, மத புராணங்கள் சார்ந்து நடத்தப்படுவதில்லை. இல்ல இது மத அப்படிங்கறதுனால இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை கல்வியிலேயே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல பண்பாடு என்பது வாழ்வியலோடு ஒத்துப்போவது. அவர்கள் எல்லாம் வாழ்வியலோடு ஒத்து போகும்போது அவரவர்கள் மத நம்பிக்கை. இப்போ கிறிஸ்தவ மாணவர்கள் அங்கே படித்தால் அவர்களை கட்டாயப்படுத்த போவதில்லை. ஆக இந்து அறநிலையத்துறையை சார்ந்த பள்ளிகளில் தான் இது நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்களே, அப்பனா கிறிஸ்தவ கோயில் மசூதிகளில் இருந்த வருமானத்தையும் நம் அரசாங்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஏன் இவங்க சொல்ல மறுக்கிறார்கள்? ஆக நம்பிக்கை என்று வரும்பொழுது இதை சொல்பவர்கள் வருமானம் என்று வரும்பொழுது ஏன் சொல்லவில்லை? அப்படி என்றால் இந்து மத கோயில்களில் இருந்து வருகின்ற வருமானம் மதம் சார்ந்த வருமானம், காவி வருமானம், அந்த காவி வருமானம் நமக்கு தேவையில்லை என்று அவங்க சொல்லட்டும். அதற்கப்புறம் நான் பதில் சொல்லலாம். நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை தற்கொலைன்னு குறிப்பிட்டிருக்காரு, தவழ்ந்து போனவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த மேடையில ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, ஒரு அரசியல் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அந்த மாதிரி குறிப்பிடுறது எப்படி பாக்குறீங்க? இன்னொரு தலைவரின் சொற்பொழிவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும் பேசுறதுல. நான் மேடையில இருக்கேன், கட்சியிலையும் நான் தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும், அது அவர் இல்ல, அதான் சொல்ற, அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்குது. அதை நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா சரி. என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்றத வேணா சொல்லலாம். அது அவரு பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில்
தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. திமுக அதிமுக கூட்டணியே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல அதுதான் அது வந்து அதுல உடன்படுறீங்களா? அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது. பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம், பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம். அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி. ஆனா இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனது அனுபவம் வேறு, அவரது அனுபவம் வேறு. நானும் அதே கட்சியில் 5 வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான். அதனால அவரின் கருத்துக்களை அவர் அழுத்தமாக சொல்கிறார். ஆனா கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து, நிர்வாகத்தின் கருத்து இவையெல்லாம் பின்னால கேட்கப்படும். அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு கட்சியின் காரியகர்த்தாவின் முடிவாக இருக்க முடியும். நான் இப்ப ஒரு சாதாரண காரியகர்த்தா தான். ஆனால் இப்ப அவர கருத்துக்கு மறுத்து பேச முடியாது. வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து இறக்கப்பட வேண்டும். அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்பதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது. ஆக நாங்க 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் இப்பொழுது எங்களது குறிக்கோள். இதில் கூட்டணியை பற்றி இப்ப விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை, கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை. இன்னும் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது என்பது எனது கருத்து. அல்லாதான் இப்போதைக்கு அது கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆட்சியிலிருந்து இறக்கணும்னு சொல்றீங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது இது வந்து ஆலமரம், எந்த புயலாலும் வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு திமுக. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம் சொன்னாங்க. அந்த ஆலமரமே சாஞ்சுதான் போச்சு. ஆந்திரால இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு. அதனால அரசியல்ல வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதைவிட விடுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அதாவது அவர் சொன்னது சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரியல, கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரியல, திருப்பி அதை போட்டுட்டு இருக்கீங்க, அதை என்டார்ஸ் பண்றீங்க. அப்படியே பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படின்னா, இப்ப ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல, அந்த வளாகத்துல துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்த், நாங்க, ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்த் இவங்க எல்லாம் உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடின நானு ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி 2 மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன். அப்ப அவர் எவ்வளவு சீனியர். ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது, ஆசிரியரா தான் இருந்திருக்கணும். இதனால்தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்க சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு உதயநிதி சொல்றாரு, அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாமா. அப்ப ரஜினி கருத்து சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? அதனால பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பாலு அண்ணன் பாவம், அவர் மூஞ்சிலே சிரிப்ப நான் பாக்கல. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர். அவர்கிட்ட இருந்து புடுங்கி கனிமொழிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பாலு அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்துல தலைவர் பதவியை கொடுத்திருந்திருக்கணும், அதை புடுங்கி கனிமொழிட்ட கொடுத்தாச்சு. இப்ப துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை புடுங்கி ஸ்டாலின் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு முன்ன சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்களுக்கு புடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போறாங்க. ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கனிமொழி, உதயநிதி, அதுல வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில பார்த்து சிரிப்போ சிரிப்பு. ஏன்னா அப்படியே சீனியர்ஸ் வந்து குறைச்சு மதிப்பிடுறாங்களாம். அதனால இது தப்புப்பா. கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க அதுல
சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க. அதனால தயவு செய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சொன்ன கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன். இதுதான் ஜனநாயகம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதே வீட்டில இருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிடுறதை நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை மதிக்க மாட்டேன்கிறார் என்பது எனது கருத்து.